ஹாய், இன்றைக்கி பிஜே கிச்சனில் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய கேசரி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தின் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிடலாம். ஸோ இதை எப்படி செய்யறான்றதை பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் ஊற்றி சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் காய்ந்த திராட்சையும் தேவையான அளவு எடுத்து அந்த எண்ணெயிலேயே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டால் போதும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணுன்றது இல்லை, லைட்டாக ரோஸ்ட்டாக எடுத்தால் போதும். ஸோ இந்த கேசரி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 3/4 டம்ளர் ஒயிட் ரவை எடுத்துக்கிறோம். இது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலையே போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. இதில் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம 1 டம்ளர் சர்க்கரையை இந்த வறுத்த ரவை மிக்சர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சர்க்கரை அந்த ரவை கூட உருகி மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை ரவையோட உருகி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம 3/4 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் சுடுதண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம தண்ணிக்கு பதிலாக பாலும் ஆட் பண்ணலாம். பட் நீங்கள் பால் ஆட் பண்ணுறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் பால் அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் பால் ஊற்றினா இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கொதி வரும்போது நம்ம இதில் கேசரி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். கேசரி பவுடர் அப்படி இல்லாட்டி ஃபுட் கலர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கரண்டியை வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயும் நெய்யும் நல்லா மேலே அப்படியே மிதந்து வரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதில் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஊற்றின எண்ணெயும் நெய்யும் மேலே நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தட்டி வச்சுருக்க ஒரு 4 ஏலக்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது இருக்கும். இப்போது இது ரெடி டு சர்வ். ஸோ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி சிம்பிளாக ஈஸியாக சேர்க்கக்கூடிய இந்த கேசரி ரெசிபியை மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.